வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். வழக்கம் போல் மிட் நைட் ஜர்னியை நம்ம ஆரம்பிச்சிட்டோம். இந்த மிட் நைட் கிட்டத்தட்ட 12:30 ஆகுது. 12:30க்கு மதுரை ஜங்ஷனில் நம்ம இருக்குங்க. மதுரை ஜங்ஷனில் டிக்கெட் கவுண்டரை நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க எவ்வளோ பிஸியாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போது அன்டைம் கிட்டத்தட்ட 12:30 ஆயிடுச்சு. நம்ம ட்ரெயின் 12:55க்கு இங்கிருந்து புறப்பட்டு செல்லும். சரியான நேரத்துக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, நம்ம ட்ரெயின் எந்த பிளாட்ஃபார்மில் வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காக நம்ம போர்டை நிச்சயமாக பார்த்தாகணும். வாங்க போர்டை போய் பார்த்துட்டு நம்ம பிளாட்ஃபார்முக்கு போவோம். ஆமாம், திருக்குறள் எக்ஸ்பிரஸ், திருக்குறள் அதிவிரைவு வண்டி பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 வரும் அப்படின்னு போட்டிருக்கு. அதனால் நம்ம எங்கேயும் ஏறி இறங்க வேண்டியது இல்லை. ஏன்னா உள்ளே வந்தோடனேயே ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மில் இப்போ நம்ம நின்றுட்டுருக்கோம். ஆப்போசிட்டில் ஒரு ட்ரெயின் வந்துக்கிட்டு இருக்குது. இது ஃபஸ்ட் பிளாட்ஃபார்முக்கு வரல, செகண்ட் பிளாட்ஃபார்முக்கு வருது. கோயம்புத்தூர்லேருந்து நாகர்கோவில் நோக்கி செல்லக்கூடிய ட்ரெயின். நம்ம ட்ரெயினும் அதுவும் வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா? இந்த ட்ரெயினில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். கன்னியாகுமரியில் இருந்து நிசாமுதீன் வரைக்கும் இயங்கக்கூடிய திருக்குறள் எக்ஸ்பிரஸில் நம்முடைய பயணம் அப்படிங்கிறது இருக்க போகிறது. திருக்குறள் எக்ஸ்பிரஸும் உள்ளே என்ட்ரி ஆயிடுச்சுங்க. இந்த திருக்குறள் எக்ஸ்பிரஸில் நான் டிக்கெட் புக் பண்ணும்போது அந்த டிக்கெட்டினுடைய பொசிஷன் எப்படி இருந்தது அப்படின்னா, வெயிட்டிங் லிஸ்ட் 20 இருந்தது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி RAC 87 வந்து முடிஞ்சிருச்சுங்க. இப்போது மதுரையிலிருந்து நம்ம பயணம் நிசாமுதீன் வரைக்கும் இருக்க போகுது. ஆனால் நமக்கு கிடைச்சிருக்கிறது RAC சீட். கோவில்பட்டியிலிருந்து நிசாமுதீன் வரைக்கும் போகிறவர் கூட நம்ம ஷேர் பண்ண வேண்டியது தான். இதில் என்ன அப்படின்னா, 2 பேருமே நிசாமுதீன் வரைக்கும் போகிறதுனால டிடிஆர் கிட்ட கேட்டு எப்படியாவது ஒரு சீட்டை நம்ம வாங்கி ஆகணும். LHP கோச்சில் இயங்கக்கூடிய திருக்குறள் எக்ஸ்பிரஸ் கன்னியாகுமரியில் இருந்து புறப்பட்டு இப்போது மதுரைக்கு வந்துருச்சு. மதுரையில் இருந்து நம்முடைய பயணம் நிசாமுதீன் நோக்கி இருக்க போகுது. நமக்கு ஒதுக்கி இருக்கக்கூடிய அந்த பெட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா S9ல் 39வது சீட்டு RAC தான். லோயர் பர்த்து தான், ஆனால் 2 பேரை அட்ஜஸ்ட் பண்ணி படுத்தாகணும், வேறு வழி இல்லை. இதே மாதிரி நிறைய ட்ரெயின் ட்ராவல்ஸ் இனிமேல் தொடர்ந்து வரப்போகுது. இப்போது நம்ம மதுரையில் இருந்து கிளம்பி நிசாமுதீன் வரைக்கும் போய் அங்கிருந்து பல்வேறு இடங்களை சுற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாச்சுங்க. நம்ம மதுரையில் இருந்து லாங் ஜர்னி பண்ணி ரொம்ப நாளாச்சு. அது மட்டும் இல்லாமல் டெல்லிக்கு போய் கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சுன்னு வைங்களேன். கடைசியாக டொரண்டோ எக்ஸ்பிரஸில் நம்முடைய பயணம் அப்படிங்கிறது இருந்தது. இப்போது நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன், தமிழனின் அடையாளம், தமிழகத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய திருக்குறள் எக்ஸ்பிரஸில் நம்முடைய பயணம் அப்படிங்கிறது இருக்க போகுது. ஏறணுன்னா நான் நிச்சயமாக தூங்க போகிறேன். அதற்கு அடுத்து காலையில் எழுந்திரிச்சு உங்களுக்கு இந்த டீட்டெயில் என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். கூட்டத்தை பார்த்தீங்களா? இது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு. இப்போது நம்ம தாம்பரத்துக்கு வந்து சேர்ந்துட்டோங்க. காலை வணக்கம் நண்பர்களே. தாம்பரத்தில் நம்ம ட்ரெயின் இருக்குது. கிட்டத்தட்ட ஆன் டைம் அப்படின்னு தான் சொல்லணும். தாம்பரத்தில் இருந்து தொடர்ந்து நம்ம எக்மோர் வழியாக செல்ல போகிறோம். தாம்பரத்தில் இருந்து நம்ம ட்ரெயின் கிளம்பிருச்சுங்க. இப்போது நம்ம திருக்குறள் எக்ஸ்பிரஸை பற்றி பார்த்தாகணும் இல்லையா? இந்த திருக்குறள் எக்ஸ்பிரஸினுடைய நம்பர் 12641. கன்னியாகுமரியில் இருந்து வாரம் 2 முறை கிளம்பி நிசாமுதீன் வரைக்கும் போகக்கூடிய ட்ரெயின் நம்பர் 12641. இப்போ நம்ம பயணம் தாம்பரத்தில் இருந்து தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. காலை நேரம் அப்படிங்கிறதுனால தாம்பரம் ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்மளால் பார்க்க முடியுது. இந்த தாம்பரம் சென்னையின் 3வது முனையமாக இருக்கிறது. சென்னையில் ஏற்கனவே 2 முனையம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒன்று சென்னை சென்ட்ரல், இன்னொன்று சென்னை எக்மோர். இந்த 2லையுமே கூட்டம் அதிகமானதுனால இப்போ பெரும்பாலான ரயில்கள் தாம்பரத்தில் இருந்து தான் புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறது. இது 3வது முனையமாக இருக்கிறது. அதுவும் இல்லாமல் நம்ம திருக்குறள் எக்ஸ்பிரஸை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நம்ம திருக்குறள் எக்ஸ்பிரஸ் ஆரம்பிக்கப்பட்ட தேதி அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி. அக்டோபர் 14 அன்னைக்கு எந்த வருஷம் அப்படின்னா 2002 இந்த ரயிலானது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட இந்த ரயில் ஆரம்பித்து 23 ஆண்டுகள் கடந்துருச்சு அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். அதுவும் ஐயன் திருவள்ளுவரின் பெருமையை நிலைநாட்டும் விதமாக அவர் எழுதிய திருக்குறளை மையமாக வச்சு திருக்குறள் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற பேரில் இந்த ரயிலானது ஓடிக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு புத்தகத்தினுடைய, ஒரு நூலினுடைய, ஒரு வாழ்க்கை முறையை தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த புத்தகத்தின் பேரில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெயின் இந்த ட்ரெயின் தான். இது தவிர வேறு ஏதாவது புத்தகத்தின் பேரில் ட்ரெயின் இருக்கா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நிச்சயமாக சொல்லுங்கள். சரியான வேகத்தில் போய்கிட்டு இருக்குங்க. ஊடையில் இருக்கக்கூடிய நிறுத்தங்களை எல்லாம் கடந்து இப்போ தாம்பரத்துக்கு அப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய அடுத்த நிறுத்தம் அப்படின்னா சென்னை எழும்பூர் மட்டும்தான். அப்படி 2002 ஆரம்பித்த ட்ரெயின் 23 ஆண்டுகள், இன்னும் 2 வருஷம் ஆச்சுன்னா 25 வருஷம் ஆகிடும். அந்த 25
75 வருஷம் ஆகக்கூடிய அந்த சிறப்பான ரயிலில் இப்போது நம்ம ட்ராவல் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். இந்த ரயில் கன்னியாகுமரியிலிருந்து புறப்பட்டு போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போது சென்னை எழும்பூருக்குள்ளே நம்ம உள்ள என்ட்ரி ஆகிட்டோங்க. இந்த ட்ரெயினை வாரம் 2 முறை இயங்குது அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா? அது எந்தெந்த நாட்களில் இயங்குது அப்படின்னா, புதன்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் ஈவினிங் 8:30 மணிக்கு சரியாக கன்னியாகுமரியில் இருந்து புறப்படுகிறது. அப்படி புறப்படக்கூடிய இந்த ட்ரெயினுக்கு தமிழ்நாட்டில் மட்டுமே நிறுத்தங்கள் அப்படிங்கிறது அதிகம். தமிழ்நாடு தாண்டிடுச்சுன்னா இதற்கான நிறுத்தங்கள் அப்படிங்கிறது ரொம்பவும் குறைவு. எக்மோரில் நம்ம இறங்கிட்டோம். நிச்சயமாக காலை சாப்பாடு நம்ம எக்மோர்லேயே வாங்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி சாப்பாடை வாங்கியாச்சுங்க. ஏன்னா இதற்கடுத்து தமிழ்நாடு சாப்பாடு நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறி தான். ஏன்னா சப்பாத்தி தான். ஆனால் இப்போ வாங்கியிருக்கிறது இட்லி வடை வாங்கியிருக்கோங்க. இதுக்கு சாம்பாரை மட்டும் கொடுத்துட்டாங்க. சட்னி கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பிரமாதமாக இருந்திருக்கும். எக்மோரில் இருந்து நம்ம ட்ரெயின் இப்போ கிளம்பி போய்கிட்டு இருக்கு. இப்போது கன்னியாகுமரியிலிருந்து 8:30க்கு கிளம்பக்கூடிய இந்த ரயில் எந்தெந்த நிறுத்தங்கள்லாம் நின்று போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா? அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போது நம்ம கிராஸ் ஆகிக்கிட்டு இருக்கிற ஸ்டேஷன் பூங்கா. இந்த எக்மோரில் இருந்து நீங்கள் சென்ட்ரலுக்கு போகணும் அப்படின்னா உங்களுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று பஸ்ஸில் போகலாம், இல்லை எலக்ட்ரிக் ட்ரெயின் மூலமாக நீங்கள் சென்ட்ரலுக்கு வந்துடலாம். இப்போ நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்க அப்படின்னா எக்மோரினுடைய அந்த பின் வாசல் வழியாக போனீங்க அப்படின்னா அங்கே அந்த தினத்தந்தி பக்கத்தில் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டில் இருந்து உங்களுக்கு பஸ் ஆப்ரேட் ஆகும். அதுக்கு நீங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் நடந்து போய் அந்த ரோட்டை கிராஸ் பண்ணணும். அப்படி போனீங்க அப்படின்னா நீங்கள் சென்ட்ரலுக்கு போயிடலாம். இப்போ பீச்சில் இருந்து தாம்பரம் நோக்கி போகக்கூடிய அந்த மெமு ரெயின் போயிட்டுருக்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்னொரு வழி என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த லோக்கல் ட்ரெயின் மூலமாக நீங்கள் எக்மோர்லேயே ட்ரெயின் ஏறிக்கலாம். ஏறி அடுத்த ஸ்டாப்பிங் பூங்கா. ரெண்டுக்குமே பெரிய வித்தியாசம் இல்லை, ரெண்டுமே 5 ரூபா தான். நீங்கள் டைரெக்டாக இங்கே பூங்கா ஸ்டேஷன் வந்தீங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் அப்படியே நடந்து போய் ரோட்டை கிராஸ் பண்ணிங்க அப்படின்னா சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனை நீங்கள் பார்க்க முடியும். ஆக இந்த 2 வழிகளுமே ரொம்பவும் அருகாமையில் இருக்கக்கூடிய வழிகள் தான். இந்த 2 முறையில் நம்ம சென்ட்ரலுக்கு சேர்ந்துட முடியும். இப்போ நம்ம திருக்குறள் எக்ஸ்பிரஸை பற்றி பார்ப்போம். இப்போது சென்னையில் இருக்கக்கூடிய ஹைகோர்ட்டுன்னு நினைக்கிறேன் அது. அப்படின்னா பீச் பக்கத்தில் நம்ம வந்துட்டோம். பீச் ஸ்டேஷன் அப்படிங்கிறதும் இருக்குது. இந்த ஸ்டேஷன்லேயும் நம்ம ட்ரெயின் நிற்காதுங்க. இப்போது சென்னை எக்மோருக்கு அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய அஃபீஷியல் ஹால்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விஜயவாடா தான். கிட்டத்தட்ட தாறுமாறான ரைடு அப்படிங்கிறது இருக்க போகுது. அந்த கடற்கரை சாலையை இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோங்க. இப்போது கன்னியாகுமரியிலிருந்து 8:30க்கு கிளம்புற நம்ம ட்ரெயினுக்கு என்ன ஸ்டாப்பிங் இருக்குது அப்படின்னு தயவுசெய்து சொல்லியா? நீ சொல்லும்போது வேறு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக நான் சொல்லிடுறேங்க. கன்னியாகுமரிக்கு அப்புறம் முதல் நிறுத்தமாக நம்ம ட்ரெயினுக்கு இருக்கக்கூடிய நிறுத்தம் அப்படின்னு பார்த்தோன்னா நாகர்கோவிலுங்க. இந்த நாகர்கோவில் அப்படிங்கிறது கன்னியாகுமரியிலிருந்து 20 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது. 8:50க்கு 8:30க்கு கிளம்புற இந்த ரயிலானது புதன்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் 8:50க்கு நாகர்கோவில் நாகர்கோவிலில் 5 நிமிஷம் நிற்குங்க. நாகர்கோவிலில் 5 நிமிஷம் நிற்கிறது தான் இந்த ட்ரெயினுக்கான முதல் ஹால்ட், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஹால்ட்டு. இப்போது கடற்கரை ரயில் நிலையத்துக்கு நம்ம வந்துட்டோங்க. இங்கே நம்ம ட்ரெயின் நிற்காது. ஆனால் நிறைய இப்போ லோக்கல் ட்ரெயின் அப்படிங்கிறது இங்கேருந்து தான் ஆப்ரேட் ஆகுது. நம்ம கடற்கரையை சுற்றி பார்க்கணும் அப்படின்னா இங்கே இறங்கணும்னு அவசியம் இல்லை. இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய கோட்டை ரயில் நிலையத்துலையும் நீங்கள் இறங்கிடலாம். இப்போது நாகர்கோவிலுக்கு அடுத்து நம்ம ட்ரெயினுக்கு இருக்கக்கூடிய நிறுத்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கன்னியாகுமரியில் இருந்து 89வது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய திருநெல்வேலி தான். திருநெல்வேலிக்கு நைட்டு 10:15க்கு ஒரு 5 நிமிஷம் நிறுத்தத்துக்கு அப்புறம் 10:20க்கு நம்ம ட்ரெயின் கிளம்பி போகும். இந்த திருநெல்வேலிக்கு அப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய அஃபீஷியல் ஹால்ட், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் அஃபீஷியல் ஹால்ட் அப்படிங்கிறது கிடையாதுங்க. ஏதோ நின்று போகக்கூடிய ஹால்ட்டை மட்டும்தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். நிறைய லோக்கல் ட்ரெயின்ஸையும் நம்ம பார்க்க முடியுது. இப்போது திருநெல்வேலிக்கு அப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய அஃபீஷியல் ஹால்ட் திருநெல்வேலி 2வது ஹால்ட்டு. திருநெல்வேலிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அஃபீஷியல் ஹால்ட் அப்படின்னா கன்னியாகுமரியிலிருந்து 3வது ஹால்ட்டாக இருக்கக்கூடிய கோவில்பட்டியிலையும் நம்ம ரயிலானது நின்று செல்லும். கன்னியாகுமரியிலிருந்து 154வது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய இந்த ரயில் நிலையத்தில் ஒவ்வொரு புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நைட்டு 11:08க்கு வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் நிறுத்தத்துக்கு அப்புறம் நைட்டு 11:10க்கு அங்கிருந்து புறப்பட்டு செல்லும். அதுக்கடுத்து 4வது நிறுத்தமாக இருக்கிறது சாத்தூர் ரயில் நிலையம் தான். கன்னியாகுமரியிலிருந்து 175வது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய இந்த சாத்தூரில் நம்ம ட்ரெயின் 11:28க்கு வந்துட்டு 11:30க்கு கிளம்பும். 2 நிமிஷம் நிற்கும். கிட்டத்தட்ட மதுரை வர்றதுக்கு முன்னாடியே 4 நிலையங்கள் நின்றுட்டு அடுத்து நம்ம ட்ரெயின் சேரக்கூடிய இடம் விருதுநகர் தாங்க.
இந்த விருதுநகர் அப்படிங்கிறது மறுநாள் ஆகிடுது. இப்போ புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் கிளம்பக்கூடிய நம்ம ரயிலானது மறுநாள், ஏன்னா 12 மணிக்கு அப்புறம் மறுநாள் வந்துடுது இல்லையா, வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் 12:03க்கு விருதுநகர் வந்துட்டு 2 நிமிஷம் நிற்கும், 12:05க்கு அங்கேருந்து புறப்பட்டு செல்லும். இது வரைக்குமே இந்த ஸ்டேஷனை பற்றி நம்ம பார்க்கல. ஏன்னா அங்கே இருந்து நம்ம ஏறலை. நம்ம ஏறுறது 6வது நிறுத்தமாக இருக்கக்கூடிய மதுரையில் இருந்து தான் ஏறி இருக்கோம். மதுரைக்கு 12:50க்கு வரணும். 12:50க்கு வர்றதுக்கு பதிலாக 2 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. 12:55க்கு கிளம்புற ட்ரெயின் ஒரு 6 நிமிடம் தாமதமாக தான், மதுரையிலேருந்து நம்ம கிளம்பும் போதே 6 நிமிஷம் தாமதமாக தான் கிளம்பணும். கிட்டத்தட்ட நைட்டு 1:01க்கு தான் மதுரையில் இருந்து கிளம்பணும். இப்போது நம்ம ஆந்திர பிரதேசத்துக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோங்க. மதுரைக்கு அடுத்து இந்த ரயிலுக்கு இருக்கக்கூடிய நிறுத்தம் அப்படின்னு பார்த்தோம்னா திண்டுக்கல்லில் நம்ம தூங்கிட்டோம். இருந்தாலும் பரவாயில்லை, அந்த திண்டுக்கல்லுக்கு எந்த டயத்துக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா எதிர்காலத்தில் இந்த ட்ரெயினை நீங்கள் பயன்படுத்துறதுக்கு ரொம்பவும் வசதியாக இருக்கும் இல்லையா. கன்னியாகுமரியில் தொடங்கின நம்ம திருக்குறள் எக்ஸ்பிரஸுக்கு 7வது நிறுத்தமாக இருக்கக்கூடிய திண்டுக்கல்லுக்கு ஒவ்வொரு வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் நைட்டு 1:52க்கு வந்துட்டு 55க்கு கிளம்பும். நம்ம தூங்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறதுனால அதை கவனிக்கலை. அப்புறம் செக் பண்ணி பார்க்கும்போது என்ன அப்படின்னா கரெக்டாக 52க்கெல்லாம் திண்டுக்கலுக்கு போயிடுச்சு. அப்படி போன ட்ரெயின் ஒரு 4 நிமிஷம் தாமதமாக தான் 1:59க்கு 1:52க்கு வந்துட்டு 1:59க்கு தான் திண்டுக்கல்லில் இருந்தே கிளம்பியிருக்கு. அந்த டைமு நான் நல்லா தூக்குங்க. இப்போது கோவில்பட்டியிலிருந்து ஒருத்தர் நம்ம கூட ட்ராவல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அவர் நம்ம தமிழ்நாட்டுக்காரராக தான் இருப்பார், நல்ல கம்பெனியாக இருக்குன்னு பார்த்தா அது ஒரு டெல்லிக்கார பையன். அவன் நான் போகிறதுக்கு முன்னாடியே காலை நீட்டி தூங்கிட்டு இருந்தான். நான் போய் ஓரமாக உட்காந்துட்டா தூங்குறது. அப்படியே பார்த்து செக்கிங் வந்தார் டிடிஆர். அவர்கிட்ட சொன்னேன், சார் ஏதாவது சீட் இருந்தால் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்ட்டு. கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அப்படி அவர் சென்னை எக்மோருக்கு வந்த உடனே நீங்கள் 6ஆம் நம்பர் சீட்டை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னார். அங்கேயும் ஒரு ஹிந்திக்கார பையன் படுத்திருந்தான். எந்திரி, அவன் சீட்டு கிடையாது அப்படின்னு இறக்கி விட்டுட்டு நம்மளை படுக்க வச்சுருந்தாருங்க. கிட்டத்தட்ட அது தாம்பரத்துலேயே அந்த சீட் நமக்கு கிடச்சிருச்சு. தாம்பரத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் முன்னாடியே நமக்கு கிடைச்சதுனால எக்மோர் வரைக்குமே நம்ம தூங்க முடிஞ்சது. அந்த சீட்டு கொடுத்ததுக்காக அவருக்கு நம்ம நன்றி தான் சொல்லி ஆகணும். இப்போது திண்டுக்கல்லுக்கு அடுத்து நம்ம ட்ரெயின் நின்ன இடம் எது அப்படின்னு நம்ம பார்க்கணும்ல. காலையில் 3:05க்கு வந்துட்டு 3:10க்கு கிளம்புங்க. திருச்சியை பொறுத்தளவு எந்த ஒரு டிலேயுமே இல்லாமல் தான் கிளம்பிச்சு. என்னன்னா நம்ம அடிக்கடி எந்திரிச்சு தூங்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு சைடு நான் தலை வச்சும் இன்னொரு சைடு அவன் தலை வச்சும் ஆப்போசிட்டில் கால் நீட்டி தூங்குனதுனால சரியாக தூங்கவும் முடியல. கால் வலி அப்படிங்கிறது எடுத்திருந்தது. இப்போது பருவமழை காலம் அப்படிங்கிறதுனால இந்த ஏரியாவில் நம்ம தண்ணீரை பார்க்க முடியுது. திருக்குறள் எக்ஸ்பிரஸுக்கு அடுத்து திருச்சிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய 9வது நிறுத்தம் அப்படின்னு பார்த்தோம்னா விருத்தாச்சலத்துலேயும் நின்று போகுதுங்க. இப்போ பார்த்தீங்களா இந்த கோச்செல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கீங்க. கிட்டத்தட்ட எல்லாத்துலேயுமே ஆள் கூட்டமாக தான் இருக்குங்க. சரி, அப்படியும் நம்ம லஞ்ச் அப்படிங்கிறது வாங்கியாச்சு. பேண்ட்ரி கார்லேயே கொடுத்துட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா இப்போ அடுத்து விஜயவாடா தான், அதனால் இறங்கி நம்ம வாங்க முடியாது அப்படிங்கிறதுனால வெஜ் பிரியாணி மற்றும் முட்டை பிரியாணி இந்த 2 தான் கிடச்சிது. ஸோ வேறு வழி இல்லை, அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணியாச்சு. விருத்தாச்சலத்தில் 4:28க்கு வந்துட்டு 4:30 4:38க்கு வந்துட்டு 4:40க்கு கிளம்பணும். கிட்டத்தட்ட அங்கே போனது சீக்கிரமாக போயிடுச்சு, கிளம்புனது கொஞ்சம் லேட்டு தான். விருத்தாச்சலத்துக்கு அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய நிறுத்தம் அப்படின்னு பார்த்தோன்னா தமிழகத்திலேயே 10வது நிறுத்தமாக இந்த கன்னியாகுமரியிலிருந்து தொடங்கி 10வது நிறுத்தமாக இருக்கக்கூடிய விழுப்புரம் ஜங்ஷன் தான். விழுப்புரம் ஜங்ஷனுக்கு 5:40க்கு வந்துட்டு 5:45க்கு கிளம்பும். அது சரியான நேரத்தில் வந்திருக்கு. கிளம்புனதில் கொஞ்சம் லேட்டு தான். அந்த டைம் நம்ம எந்திரிக்கும் போது விழுப்புரத்தில் மழை அப்படிங்கிறதுனால திரும்பவும் தூங்குற மாதிரி தான் இருந்தது. அப்பையும் நம்ம கவர் பண்ண முடியல. நம்ம கவர் பண்ணது தாம்பரத்திலிருந்து தான், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. விழுப்புரத்துக்கு அடுத்து 11வதாக நமக்கு இருக்கக்கூடிய நிறுத்தம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செங்கல்பட்டில் 7:08க்கு வந்துட்டு 7:10 மணிக்கு நம்ம ட்ரெயின் ஆனது புறப்பட்டு சொல்லும். அதுதான் ஷெட்யூல் பிரகாரம். செங்கல்பட்டுக்கு அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய 12வது நிறுத்தம் அப்படின்னு பார்த்தோம்னா தாம்பரத்திற்கு 7:38க்கு வந்துட்டு 7:40க்கு கிளம்பும். தாம்பரத்துக்கு அப்புறம் நீங்கள் காலையில் பார்த்தீங்க இல்லையா, சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் தான் 13வது நிறுத்தம். இப்போ கன்னியாகுமரியில் இருந்து கிளம்புற ட்ரெயின் அஸ் யூஸ்வல் எப்படி இயங்குது அப்படின்னா டெல்லி வரைக்குமே ஒரே ட்ரெயின் தான், ஆனால் 2 ட்ரெயினாக கன்வெர்ட் ஆகி இயங்குது. ஒன்று நார்மலாக கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்கும் போகக்கூடிய கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸில் எந்தெந்த நிறுத்தங்கள்லாம் இருக்கோ அந்த நிறுத்தங்கள்லாம் நின்று போகிறதுனால கன்னியாகுமரிக்கு கூடுதல் ரயிலாக செயல்படுகிறது. கன்னியாகுமரியை தாண்டினோடனே டொரண்டோ முதலிய அந்த
எக்ஸ்பிரஸ் ரயில்கள், பிரீமியம் ரயில்களைப் போல மாறிவிடுகிறது. அந்த அளவுக்கு வேகம் அப்படிங்கிறதும் அதிக அளவில் இருக்கிறது. இதுவரைக்கும் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் போகக்கூடிய அதே ரூட்டில் தான் போகுது, அதே நிறுத்தங்களில் தான் நின்று போகுது. அதே மாதிரி நிஜாமுதீன் வரைக்கும் போகும்போதும் கூட இந்த ட்ரெயினில் எந்த ஒரு தாமதமுமே பெருசாக ஏற்படலை. இந்த முறை நம்மளுடைய நேரம் ஏற்படாது அப்படின்னு நினைக்கிறேன். இது ஒரு அன்ஷெட்யூல்டு ஹால்ட் அப்படின்னு தான் சொல்லணும். எதுக்காக நிறுத்தி வச்சுருக்காங்க அப்படின்னு தெரியல. ஏதோ கிராசிங் இருக்கலாம்னு நினைக்கிறேன். மேபி ஏதாவது கிராசிங் இருக்கலாம், அதனால் நிறுத்தி வச்சுருந்தாங்க. இப்போது நம்ம ட்ரெயின் மீண்டும் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போது சென்னை எக்மோர் தான் 13வது நிறுத்தமாக இருக்கிறது. அதற்கடுத்து டொரண்டோ எக்ஸ்பிரஸ் மாதிரி இருக்கக்கூடிய நிறுத்தங்கள் அப்படிங்கிறதும் ரொம்பவும் குறைவாகத்தான் இருந்துக்கிட்டு இருக்குது. சென்னை எக்மோருக்கு 8:40 கிளம்போம். அதாவது 8:25 வந்துட்டு 8:40 கிளம்போம். அது முன்னாடியே வந்துட்டாலுமே அல்லது எப்போ வந்தாலுமே சரி, லேட்டாக வந்தாலும் 1/4 மணி நேரம் நிற்கும். முன்னாடி வந்துட்டால் 8:40 வரைக்கும் காத்திருக்கும். ஏன்னா சென்னை எக்மோரில் இந்த வாட்டர் ஃபில்லிங் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா லாங்கு போகிற ட்ரெயின் அப்படிங்கிறதுனால, அதுக்கடுத்து விஜயவாடாவில் தான் நிற்கும் அப்படிங்கிறதுனால நிச்சயமாக இங்கே தண்ணீரை ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா? ஸோ அதனால் இப்போது சூலூர்பேட்டா அப்படிங்கிற ரயில் நிலையத்தில் கிராசிங்காக நம்ம நின்றுருந்தோம். ஒரு ட்ரெயினும் கிராஸ் ஆன உடனே இப்போ நம்ம ட்ரெயின் கிளம்பி போய்கிட்டு இருக்கு. சென்னைக்கு அடுத்து விஜயவாடா அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் தூரங்க. நான் ஸ்டாப் ரன்னிங்காக இருக்கும். டொரண்டோ எக்ஸ்பிரஸில் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ இந்த ட்ராக் மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, எல்லாமே வேலை பார்த்துட்ருக்குறாங்க. அப்படி வேலை பார்த்துட்ருக்கிறதுனால சின்ன சின்ன நிறுத்தங்கள் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. என்ன தான் லேட் ஆனாலும் நம்ம சரியான நேரத்தில் போய் ஆகணும். காரணம் என்ன அப்படின்னா, நிஜாமுதீனுக்கு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் 6:35 போய் சேரும். அப்படி சேர்ந்த உடனே நம்முடைய பிளான் என்ன அப்படின்னா, நிஜாமுதீனில் பேக் சைடில் இருக்கக்கூடிய அந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்கு நம்ம போகணும். ஃப்ரண்ட் சைடு நிறையா பேர் போயிடுறாங்க. அதனால் ரொம்ப சுற்றி போக வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. அப்படி போக வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இல்லை. பேக் சைடில் இருக்கக்கூடிய அந்த என்ட்ரன்ஸ் வழியாக போனீங்க அப்படின்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஒரு 5 நிமிஷம் நம்ம நடந்தாலே போதும், நிஜாமுதீன் மெட்ரோ ஸ்டேஷன் அப்படிங்கிறது வரும். அங்கே இருந்து நம்ம போகக்கூடிய இடம் ஓல்ட் டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் ஆகும். ஓல்ட் டெல்லி ரயில்வே ஸ்டேஷனுக்கு மெட்ரோ இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. ஆனால் ஓல்ட் டெல்லி அப்படிங்கிற பேரில் இல்லை. இந்த ஓல்ட் டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் டெல்லி ஜங்ஷன் அப்படிங்கிற பேர்லையும் அறியப்படுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த டெல்லி ஜங்ஷனுக்கு நம்ம மெட்ரோ மூலமாக போகணும் அப்படின்னா நிஜாமுதீனில் இருந்து ஏறி, அதாவது பிங்க் லைன்னு சொல்லுவாங்க, அந்த லைனில் இருந்து ஏறி, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிஜாமுதீன் வந்துடுறாங்க, அங்கேருந்து நியூ டெல்லிக்கு போகணும்னாலும் சரி, அல்லது ஓல்டு டெல்லிக்கு போகணுன்னாலும் சரி, எப்படி போகணும்னு தெரியாமல் டாக்ஸிக்காரங்கக்கிட்டையும் ஆட்டோக்காரங்கக்கிட்டையும் அதிகப்படியான காசு கொடுக்க வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. அது இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். என்னுடைய பிளான் மட்டும் இல்லை, நிச்சயமாக உங்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் அந்த பிங்க் லைனை பிடிச்சு அடுத்து நீங்கள் போய் சேர வேண்டிய இடம் அப்படிங்கிறது சாந்தனி சவுக் அப்படிங்கிற இடம். சாந்தனி சவுக் அப்படிங்கிறது ஒரு மெட்ரோ ஸ்டேஷனுடைய பேர். அந்த சாந்தனி சவுக்கில் இருந்து நீங்கள் வெளியே வந்தீங்க அப்படின்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நீங்கள் ஆட்டோவில் போனீங்க அப்படின்னாலும் ஒரு 20-30 ரூபாயில், 20 ரூபாய் யாரும் வாங்க போகிறதில்ல, குறைஞ்சது 30-40 ரூபாயில் உங்களுக்கு ஓல்டு டெல்லி, பிரதான டெல்லி அப்படின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில், அந்த ஸ்டேஷனில் கொண்டு போய் விட்டுருவாங்க. அங்கே இருந்து தான் நமக்கு அடுத்த ட்ரெயின் அப்படிங்கிறது இருக்குது. ஆமாம், அடுத்த ட்ரெயின் அப்படிங்கிறது 9:10 மணிக்கு நைட் இருக்குது. அது அடுத்த ட்ரெயின் என்ன ட்ரெயின் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்லலை. ஏன்னா நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட்டு போயிடும். ஆனால் இதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், எந்தெந்த ட்ரெயினில் என்னென்னைக்கு ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னு. அதை பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் இந்த வீடியோவில் அந்த சஸ்பென்ஸை நீங்கள் எடுத்து பார்க்கணும். காரணம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம போகக்கூடிய இடங்கள் எல்லாமே சரியான நேரத்தில் போகிறோமா, என்னென்ன பிரச்சனைகளை சமாளிக்கிறோம், இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். எதிர்காலத்தில் நீங்களும் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ட்ராவலருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அதுக்காக தான் அடுத்து நம்ம இது பண்ணலை. இப்போது காலை சாப்பாடை முடிச்சுட்டு மத்தியானம் நம்ம வாங்கி வச்சுருந்த அந்த முட்டை பிரியாணியை சாப்பிட்றலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சுங்க. அப்போ தான் அதை காமிச்சிங்களே அப்படின்னு கேட்குறீங்களா? அப்போ சாப்பிடல, எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா விஜயவாடா வர்றதுக்கு கிட்டத்தட்ட 4 மணிக்கிட்ட ஆகுது. 4 மணி வரைக்கும் நம்மளால் சாப்பிடாமல் இருக்க முடியாது. ஊடையில் இருக்கக்கூடிய நிறுத்தங்கள் எல்லாம் தவிர்த்துட்டு தான் இப்போ நம்ம ட்ரெயின் போய்கிட்டு இருக்கு.
கொஞ்சம் லேட்டாக தான் போய்கிட்டு இருக்கு. விஜயவாடாவுக்கு எத்தனை மணிக்கு போய் சேரும் அப்படிங்கிறது தெரியல. இப்போது நான் சொன்னேன் இல்லையா, சாந்தினி சவுக் அப்படிங்கிற அந்த மெட்ரோவுக்கு ஒரே மெட்ரோ ட்ரெயின் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. நீங்கள் 2 மெட்ரோ மாற வேண்டியது இருக்கிறது. நிசாமுதீனில் இருந்து கிளம்பி அந்த பிங்க் லைனில் ஐஎன்ஏ அப்படின்னு ஒரு ஸ்டாப் வரும். அதாவது டெல்லி கண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ஐஎன்ஏல இறங்கி எல்லோ லைன் அப்படின்னு இருக்கும். இது என்ன லைன்னு கேட்குறீங்களா? அந்த மெட்ரோவுக்கு நடுவில் கோடு போட்டிருப்பாங்க. பிங்க் லைனில் போகக்கூடிய மெட்ரோ இந்த ஊர்லேருந்து இந்த ஊர் வரைக்கும் போகும். இதில் ஊடையில் எல்லோ லைன் ஜாயிண்ட் ஆகும் அப்படிங்கிறது. இந்த எல்லோ லைன் ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடம் ஐஎன்ஏ அப்படிங்கிற இடம். இந்த ஐஎன்ஏவில் நீங்கள் இறங்குனீங்க அப்படின்னா நிச்சயமாக சாந்தினி சவுக் அப்படிங்கிறது ரொம்பவும் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு மெட்ரோ ஸ்டேஷனாக இருக்கிறது. டெல்லியில் என்னையை பொறுத்தளவு நீங்கள் மெட்ரோ ஸ்டேஷனில் ட்ராவல் பண்ணுறது ரொம்பவும் உகந்ததாக இருக்கும். ஏன்னா நீங்கள் பஸ்ஸில் போனாலும் டிராஃபிக்கில் மாட்டிட்டு முழிக்கணும். நம்ம சென்னை டிராஃபிக்கே இப்படி இருக்குது அப்படின்னா அதை விட பாப்புலேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய டெல்லி மெட்ரோ அப்படிங்கிறது, இப்போ சென்னை மெட்ரோ அப்படிங்கிறது 2 லைனில் தான் இருக்குது. ஆனால் டெல்லி மெட்ரோ அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 10 லைன் இருக்குது. அதில் எக்ஸ்பிரஸ் மெட்ரோ ஆரஞ்சு லைன் கூட இருக்குது. ஒவ்வொரு மெட்ரோவுக்கும் ஒரு கலர் அப்படிங்கிறதும் இருக்கிறது. அப்படி மெட்ரோவில் ட்ராவல் பண்ணாமல் நம்ம பஸ்ஸில் போனோம் அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு சிரமம் தாங்க. இப்போது நம்ம போயிட்டுருக்கும்போது ஆப்போசிட்டில் இருந்து பல்வேறு ரயில்களை நம்ம பார்த்துட்ருக்கோம். இது திருப்பதி நோக்கி செல்லக்கூடிய ரயில். இது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து பல்வேறு ரயில்களை கிராசிங்கையும் நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த டைம் அப்படிங்கிறது விஜயவாடாவில் இருந்து பெங்களூர் வரைக்கும் வரக்கூடிய ஒரு ட்ரெயின் வேறு இருக்குது. அதையும் நம்ம பார்க்க போகிறோம். நார்த் இந்தியாவை பொறுத்தளவு என்ன அப்படின்னா, இந்த டெல்லி ரூட்டில் நீங்கள் தாராளமாக ஸ்லீப்பர் கிளாஸில் ட்ரை பண்ணலாம். ஆனால் அதே நேரத்தில் கொல்கத்தா ரூட்டில் ஸ்லீப்பர் கிளாஸில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா சிரமம் தான். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ட்ரெயின் எதுவும் ஞாபகம் இருக்கா? உங்களால் கெஸ் பண்ண முடியும். இந்த நேரத்துக்கு இருக்கக்கூடிய ட்ரெயினுங்க நம்ம சென்னை நோக்கி செல்லக்கூடிய ட்ரெயின். விஜயவாடாவிலிருந்து சென்னை வரைக்கும் இயங்கக்கூடிய இந்த ட்ரெயினில் இப்போது போய்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு முக்கியமான ஜங்ஷனுங்க. இந்த ஜங்ஷனில் நிறுத்தம் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் இதை தாண்டின ஒன்று ஒரு முக்கியமான சீன் அப்படிங்கிறது நமக்காக காத்துட்ருக்கு. நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தது, தூங்காமல் காத்திருந்தது இந்த ஒரு காட்சியை பார்க்குறதுக்காகத்தான். அதுக்காகத்தான் நம்ம விழிப்போடு காத்திருக்க வேண்டிய நேரம். ஏன்னா மத்தியான நேரம் சாப்பிட்டோன்னா தூக்கம் வரும். ஆனால் தூங்குறது நமக்கு முக்கியம் இல்லை. இந்த கிருஷ்ணா ஜங்ஷனை தாண்டி வரக்கூடிய அந்த கிருஷ்ணா நதியினுடைய அழகை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட விஜயவாடாவுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோங்க நம்ம. இப்போது நீங்கள் ஆப்போசிட்டில் பார்த்துட்ருக்கிறது பெங்களூர் நோக்கி செல்லக்கூடிய ட்ரெயின். இந்த ட்ரெயின் எப்போயுமே கூட்டமாக போகக்கூடிய ட்ரெயின். ஏன்னா கொல்கத்தாவிலேருந்து வர ட்ரெயின். ஸோ அதை பற்றி நம்ம சொல்லவா வேணும். கிட்டத்தட்ட அந்த ரூட்லேருந்து வர்றது. இப்போ எனக்கு கொல்கத்தானா தான் பயமாக இருக்குங்க. ஒரு குழு தரேனே, நாளைக்கு நான் ட்ராவல் பண்ண போகிறதும் கொல்கத்தாவிலேருந்து வரக்கூடிய ட்ரெயின் தான். ஓல்டு டெல்லி ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து ட்ராவல் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்களா, மழைக்காலம் அப்படிங்கிறதுனால நதியெல்லாம் எந்த அளவுக்கு அப்படியே இருக்குது அப்படின்ட்டு. இப்போது அந்த கிருஷ்ணா ரிவரை தாண்டி நம்ம வந்துட்ருக்கோம். மழைக்காலம் அப்படிங்கிறதுனால அந்த தண்ணியெல்லாம் அப்படியே மஞ்சள்னு போய்கிட்டு இருக்கு. அப்படின்னா எங்கேயோ மழை பெஞ்சிட்ருக்கு அங்கேருந்து வரக்கூடிய நீர் அப்படிங்கிறதுனால. கிருஷ்ணா பாலம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோங்க. முன்னாடி பார்த்தது அந்த கிருஷ்ணா பாலம் வர்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கிளை. என்ன ஒரு அதிசயம் அப்படின்னா, மழை பயங்கரமாக பெஞ்சிட்ருக்கு, ஆனால் கிருஷ்ணாவில் தண்ணி கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுதே அப்படின்னு கேட்குறீங்களா? இல்லைங்க, இது கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய பாலம். அதனால இதில் நீர் கம்மியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது. ஆனால் அதனுடைய அளவு அப்படிங்கிறத பாருங்களேன். கிட்டத்தட்ட அங்கே இருந்து ஆரம்பித்து இங்கே வரைக்கும் நீர் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆரம்பத்தில் பார்க்கும்போது அது தண்ணி இல்லாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருந்திருந்தாலும் கூட இப்போது அது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். இந்த காட்சியை பார்க்குறதுக்காகத்தான் இப்போ நீங்கள் விஜயவாடா வரீங்க அப்படின்னா, இப்போது நம்ம ட்ரெயின் போய்கிட்டு இருக்கிறதுக்கு இந்த சைடு நின்று இந்த கிருஷ்ணா பிரிட்ஜை பார்த்துட்ருக்கோம், ரிவர் பிரிட்ஜை பார்த்துட்ருக்கோம். இதுவே நீங்கள் மேற்கு சைடு திரும்பினீங்க அப்படின்னா அந்த கனகதாரா கோயில் இருக்கு இல்லையா, அந்த அம்மாவனுடைய கோயில் இருக்கக்கூடிய அந்த மலையை நம்ம பார்க்க முடியும். விஜயவாடானாலே அந்த அடையாளம் அப்படிங்கிறது இருக்கிறது. கிருஷ்ணாவில் வெள்ளம் அதிகமான காலகட்டத்தில் இங்கே குளிக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போயுமே அலோவ் பண்ணுறதில்ல. அங்கே ஒரு பேரிகார்டு மாதிரி போட்டு அதில் மட்டும்தான் அலோவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஃப்ரீ பஸ்ஸஸும் இருக்குது. இப்போ திருப்பதியை பொறுத்தளவு தேவஸ்தானம் மூலமாக நடத்தப்படக்கூடிய கோயில் மாதிரி இந்த கோயிலும் தான். திருப்பதி எப்படி முக்கியமோ அதே மாதிரி தான் இந்த கனகதாரா அம்மன் கோயிலும் இருக்குது. அதே மாதிரி ஸ்ரீசைலம், அது மட்டும் இல்லாமல் அகோபிலம், இப்படி நிறைய சுற்றி பார்க்க வேண்டிய ஆன்மீக ஸ்தலங்கள் அப்படிங்கிறது இந்த பகுதியில் இருந்துக்கிட்டு இருக்குது.
விஜயவாடாங்கிறது கிட்டத்தட்ட ஆந்திராவினுடைய தலைநகரம் கிடையாது, ஆனால் தலைநகரம் மாதிரி தான். நம்ம ஓங்கோல் இதெல்லாம் தாண்டி வந்திருக்கோம். கீழே பார்த்தீங்களா மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட மழை இல்லாத காலங்களில் தான் மீன் பிடிக்க முடியும். மழை வந்துருச்சு அப்படின்னா இங்கே வெள்ளப்பெருக்கு அதிக அளவில் இருக்கும். அதனால் இதற்கான அனுமதி அப்படிங்கிறது கிடையாது. நம்ம கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் வரைக்கும் பேசிகிட்டு இருக்கும்போது கூட இந்த பாலம் கடக்கலைன்னா பார்த்துக்கங்களேன். ஏன்னா ஒரு பாலத்தை கடக்கிறதுக்கு ட்ரெயின் அதிகப்படியான தூரத்தை ட்ராவல் பண்ண முடியாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். படியான வேகத்தில் போகக்கூடாது. அந்த பாலம் அப்படிங்கிறது ரொம்ப லாங்காக இருந்தால் ரொம்ப ஸ்லோவாக தான் போகணும். இப்போ நம்ம ட்ரெயின் போயிட்டுருக்கக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் வேகத்தில் தான் ட்ரெயின் ஆனது போய்கிட்டு இருக்கு. பார்க்க ரொம்ப சூப்பராக. இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நீங்கள் நிறைய காட்சிகளை பார்க்க போகிறீங்க இந்த தொடரில். ஏன்னா இந்த வீடியோ அப்படிங்கிறது ஃபுல்லாக டெல்லி வரைக்கும் போகிறத ஒரே பார்ட்டாக போட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அது ரொம்ப லாங்காகவும் இருக்கும், அதே நேரத்தில் உங்களுக்கும் போர் அடிச்சிடும். அப்படிங்கிறதுனால இன்றைக்கி நைட்டு வரைக்கும் இருக்கிறதுக்கான ஜேர்னி, அதாவது 26ஆம் தேதி சனிக்கிழமை நம்ம மதுரையில் இருந்து ஏறி நைட்டு நம்ம சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். அடுத்த வீடியோவில் அதனை தொடர்ந்து இருக்கக்கூடிய பகுதிகள், அதில் இந்த சம்பல் பள்ளத்தாக்கு வரும், விந்திய சாத்புரா மலைகள் வரும், அந்த வளைவுகள் வரும், நிறைய குகைகள் வரும், அதெல்லாம் உங்களுக்காக காத்திருக்குங்க. மழை பெஞ்சதுனுடைய அடையாளம் அப்படிங்கிறது பார்த்தா தெரியுதா? விஜயவாடா வர்றதுக்கு முன்னாடி இந்த பாலம் அப்படிங்கிறது விஜயவாடா வர்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பாலம். கிருஷ்ணா ரிவர் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, அதில் இருந்து பிரிந்து வரக்கூடிய கால்வாயில் வரக்கூடிய அந்த தண்ணீர் தான், அதுவும் கிருஷ்ணா நீர் தான். இப்போ விஜயவாடாவினுடைய நகரத்துக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிட்டோம். விஜயவாடா ஸ்டேஷன் அப்படிங்கிறது ரொம்பவும் பெருசுங்க. இங்கிருந்து பல்வேறு ரயில்கள் இயக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அந்த ஸ்டேஷனுக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகும்போதே ஒரு ட்ரெயின் வெளியே வருது. அது எந்த ட்ரெயின்? பேசஞ்சர் ட்ரெயினா இல்லை கூட்ஸ் தாங்க. ஏன்னா நிறைய பொருட்கள் இந்த வழியாக பரிமாறப்பட்டும் இருக்கிறது. இப்போ விஜயவாடாக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிட்டோங்க. நீங்கள் மற்ற ஸ்டேஷனில் பார்க்குறது மாதிரி விஜயவாடாவில் நீங்கள் பார்க்கலாம், நிறைய பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி இந்த அழகுக்காக மரங்களையும் நட்டு வச்சுருப்பாங்க. விஜயவாடாவுக்கு நம்ம 3:30க்கு வரணுங்க. ஆனால் நம்ம ட்ரெயின் வந்த நேரம் அப்படிங்கிறது 14 நிமிஷம் தாமதமாக தான் வந்திருக்கு. 3:44க்கு வந்திருக்கு. 3:44க்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் நிற்கணும். ஆனால் 10 நிமிஷம் நிற்கிதா அப்படிங்கிறது அதை விட அதிகமாக தான் நிற்கும். ஏன்னா சென்னையில் தண்ணி ஃபுல் பண்ணாங்க இல்லையா, இப்போ சென்னையில் ஃபுல் பண்ண தண்ணி அப்படிங்கிறது திரும்பவும் ஃபுல் பண்ணணும். ஏன்னா இதற்கடுத்து இருக்கக்கூடிய ஸ்டாப்பிங் அப்படிங்கிறது நைட்டு பல்லார்ஷா தான். அதுவும் கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஆகும், 5 மணி நேரம் ஆகும். அப்படிங்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கணும். ஏன்னா லாங் ஜர்னி போனவங்க பெரியவங்க எல்லாமே அடிக்கடி பாத்ரூம் யூஸ் பண்ணுற ஒரு நிலை இருக்கிறதுனால தண்ணி இல்லைன்னா பெரிய கஷ்டங்க. நம்ம பல்வேறு ரயில்களில் அதை பார்த்துருப்போம். அதனால் விஜயவாடாவில் தண்ணி ஃபில் பண்ணுவாங்க. அதனால் ஒரு 1/4 மணி நேரம் கிட்ட கூட ஆகலாம். ஆனால் இந்த டைமு இங்கே சாப்பிடாமல் இங்கே வந்து சாப்பிட்றவங்க அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அதனால தான் இந்த மாதிரி ட்ரெயினில் பேண்ட்ரி கார் எடுக்கிறவங்க, இன்சார்ஜ் எடுக்கிறவங்களுக்கு ரொம்ப வசதி என்ன அப்படின்னா, அவங்க ஊடையில் எந்த ஸ்டேஷனில் நிறுத்துகிறாங்களோ அதுக்கு முன்னாடியே சாப்பாடை கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டைமிங் அப்படிங்கிறது ரொம்பவும் இதாகிடும். ஏன்னா காலையில் எக்மோரில் கிடைச்ச சாப்பாடு அதுக்கடுத்து ஊடையில் எங்கேயுமே இல்லை, பேண்ட்ரி கார் இல்லைனாலும் சிரமம் இல்லையா. விஜயவாடாவில் இப்போ நம்ம இறங்கிட்டோங்க. இறங்கி விஜயவாடாவிலிருந்து கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அப்புறம் நம்ம ட்ரெயின் கிளம்பிடுச்சு. வாட்டர் ஃபுல் பண்ணிவிட்டு 4-5 மணிக்கு விஜயவாடாவிலிருந்து புறப்பட்டு செல்லக்கூடிய ரயிலாக இருக்கிறது. இது வரைக்குமே பிரச்சனை இல்லைங்க. விஜயவாடா வரைக்கும் நமக்கு எந்த ஒரு குழப்பமுமே இல்லாமல் ஸ்மூத்தாக தான் நம்ம ட்ராவல் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கு. இந்த திருக்குறள் எக்ஸ்பிரஸுக்கு இதற்கு அடுத்து இருக்கக்கூடிய நிறுத்தம் அப்படிங்கிறது பல்ஹார்ஷா. இப்போது ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு நிறுத்தத்தில் தான் நின்று போகுது அப்படின்னு பார்த்தாலும், இப்போது தமிழ்நாட்டில் 13 நிலையங்களில் நின்று வரக்கூடிய நம்ம ட்ரெயின் ஆந்திராவில் விஜயவாடாவில் நின்று இருக்குது. ஆனால் தெலுங்கானாவில் எங்கேயாவது நிற்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லைங்க. தெலுங்கானாவில் எங்கேயுமே நிற்க போகிறது கிடையாது. அதற்கடுத்து மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பெல்ஹார்ஷாவில் தான் நிற்கிது. இப்போது மழை வர்ற மாதிரி இருக்குது. இப்போ தமிழ்நாட்டை தாண்டிட்டாலே தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். இப்போ இந்த கொங்கன் சைடில், மும்பை சைட்லலாம் மழை அப்படிங்கிறது இருக்குது. டெல்லியில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் நான் போகிற இடத்துல மழை நிச்சயமாக இருக்கும். கடைசியாக நான் போய் சேரக்கூடிய இடம், அங்கேருந்து ரிட்டன் வேறு ரூட்டில் தான் வரப்போகிறோம். ஸோ அந்த இடங்களில் நிச்சயமாக மழை இருக்கும். மழை காலத்தை என்ஜாய் பண்ணுறதுக்காக தாங்க நம்ம போகிறோம். மழை காலத்தில் சுற்றி பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. மழை காலத்தில் சுற்றி பார்க்குறது ரொம்பவும் அழகுங்க. ஒரு
ரயிலுக்காக கிராசிங்காக போட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இதெல்லாம் நிறுத்தமே கிடையாதுங்க. 2 சைடுமே பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது இருந்தால் அது ஓகே, யாராவது இறங்கி ஏற முடியும். இந்த மாதிரி ஊடையில் நிற்கும் போது ஒன்றும் பண்ண முடியாது. யாராவது இறங்கி தம் அடிக்கிறவங்க வேணால் யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த ட்ரெயினுக்காக தாங்க நம்ம வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். ரொம்ப வேகமாக போகுது பார்த்திங்களா. கிட்டத்தட்ட விஜயவாடா போய் அங்கேருந்து விசாகப்பட்டினம் போகிற ட்ரெயின் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்காகத்தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். இந்த ட்ரெயின் கடந்துருச்சு. சரி, இரவு நேரம் ஆகிருச்சு. அதனால் நிச்சயமாக நம்ம சாப்பாடு வாங்கி ஆகணும். எந்த ஸ்டேஷன்லேயும் நம்ம சாப்பாடு வாங்க முடியாது இதுக்கப்புறம். பெல்கார்ஸா போகும்போது கிட்டத்தட்ட நைட்டு 10:50 ஆயிரும். 10:50 வரைக்கும் நம்ம பசி தாங்க முடியாது. அதில் லேட்டாக போச்சுன்னா சிக்கல். அதனால் பேண்ட்ரி கார்லேயே நம்ம ஏதாவது வாங்கிடலாம் அப்படின்னு ஆர்டர் எடுத்துகிட்டு வந்தாங்க, என்ன வேணும் அப்படின்னு. எனக்கு வெஜ் மீல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த வெஜ் மீல்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் தான் இருக்கும். வேணும்னா எக்ஸ்ட்ரா ஏதாவது வாங்கிக்கலாம். ஆனால் என்ன, சப்பாத்தி இருக்கும். இனிமேல் நம்ம தொடர்ந்து சப்பாத்தி தான் சாப்பிட போகிறோம். ஒரு 10 நாளைக்கு நம்முடைய பயணம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வட இந்தியாவில் தான் இருக்க போகிறது. சரி, நம்ம சாப்பிட்டுட்டு ஆக வேண்டிய காரியத்தை பார்க்கலாம். ஆக வேண்டிய காரியம் என்னென்னு சொல்கிறீங்களா? தூங்குறது தாங்க. இது தாங்க நம்ம வாங்கியிருக்கக்கூடிய சாப்பாடு. மீல்ஸ் எல்லாமே இருக்குது. ஓரளவு பரவாயில்லாமல் தான் இருக்குது. கூட இட்லியும் வாங்கியிருந்தேன், ஏன்னா பத்தாது அப்படிங்கிறதுனால. சரி, சாப்பிட்டுட்டு நான் தூங்குகிறேன். நிச்சயமாக அடுத்த வீடியோவில் நம்ம எங்கே எந்திரிக்கிறோமோ அங்கே இருந்து நான் உங்களை மீட் பண்ணுறேங்க. அநேகமாக எங்கே அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.